சந்தைக்கு 3 லட்சம் சமையல் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. 3900 மெட்ரிக் டன் எரிவாயுவை தாங்கிய கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததுடன் அதனை தரையிறக்கும் பணி நேற்றே ஆரம்பிக்கப்பட்டன. மேலும் 2 எரிவாயு கப்பல்கள் எதிர்வரும் 25 மற்றும் 28ஆம் தேதிகளில் நாட்டை வந்தடைய உள்ளன. இந்நிலையில் இன்று முதல் நாளொன்றுக்கு 1 லட்சம் எரிவாயு கொள்கலன்களை சந்தைக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போது நிலவும் தட்டுப்பாடு படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய கையிருப்பை பேணுவதற்கு புதிய கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. பிப்ரவரி மாதம் நிறைவடைவதற்குள் அந்த எரிவாயு கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளன. அதே நேரம் எதிர்வரும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி முதல் அதிக அளவிலான லிட்ரோ எரிவாயு கொள்கலன்களை சந்தைக்கு விநியோகிக்க எதிர்பார்ப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தார். கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் லிட்ரோ மற்றும் லாவ்ஸ் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தி இருந்ததுடன் பல இடங்களில் மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. எரிவாயு விநியோகிக்கப்படும் திகதி குறித்து தமக்கு சரியான தகவல் வழங்கப்படவில்லை என வர்த்தகர்களும் தெரிவித்திருந்தனர். அவ்வாறாயினும் 3 லட்சம் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் சந்தையில் நிலவும் நெருக்கடி நிலை விரைவில் சீராகும் என லிட்ரோ நிறுவனம் உறுதியளித்துள்ளது. தபால் திணைக்களம் இந்த வருடத்தில் 15,000 மில்லியன் ரூபாய் வருமான இலக்கை இலகுவாக அடைய முடியும் என சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். 5.1 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புனரமைக்கப்பட்ட மடவள உள்பத்த தபால் அலுவலகத்தை நேற்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். கடந்த வருடம் தபால் திணைக்களத்தின் முன்னேற்றத்திற்காக சுமார் 2,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் 13,450 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் இந்த வருடம் 15,000 மில்லியன் ரூபாய் வருமான இலக்கை எட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தபால் சேவையை நவீனமயமாக்குவதற்காக மத்திய தபால் பரிமாற்றத்திற்கு 209 பாதுகாப்பு கேமராக்களை கொள்வனவு செய்ய 27 மில்லியன் ரூபாவும் 225 கணனிகளுக்கு 74 மில்லியன் ரூபாவும் 1,500 டேப் கணனிகளை கொள்வனவு செய்ய 101 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மட்டக்களப்பு பொலன்னறுவ மத்திய தபால் பரிமாற்றம் மற்றும் தபால் தலைமையகம் ஆகியவற்றில் 24 மில்லியன் ரூபாய் செலவில் சூரிய சக்தி உற்பத்தி அமைப்புகளை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பொலன்னறுவ தபால் தொகுதியில் அந்த பணிகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 31 மில்லியன் ரூபாய் செலவில் தபால் அலுவலகத்திற்கு 657 விரல் அடையாள இயந்திரங்களை கொள்வனவு செய்யவும் தபால் திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறியுள்ளார். அமெரிக்காவின் இறக்குமதி வரிகளை 10% 15% உயர்த்துவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பல தசாப்தங்களாக மற்ற நாடுகள் அமெரிக்காவை சுரண்டி வருவதாகவும் இந்த வரி உயர்வு அமெரிக்க பொருளாதாரத்தை பாதுகாக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து முதற்கட்டமாக 10% வரியை விதித்து உத்தரவிட்ட ட்ரம்ப் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அதனை 15% உயர்த்தி உலக நாடுகளை அதிர வைத்துள்ளார். 1974ஆம் ஆண்டின் வர்த்தக சட்டத்தின் பிரிவு 122 கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வரி உயர்வு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து தனது ட்ரூ சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் வரிகள் தொடர்பாக அமெரிக்க உச்சநீதிமன்றம் வெளியிட்ட அபத்தமான மோசமான எழுதப்பட்ட மற்றும் முற்றிலும் அமெரிக்காவுக்கு எதிரான முடிவை முழுமையாக ஆய்வு செய்த பிறகு அமெரிக்கா ஜனாதிபதியான நான் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுகின்றேன் என்று தெரிவித்துள்ளார். உலக சாரணர் இயக்கத்தின் ஸ்தாபகர் லார்ட் பேடன் பவல் பிரபுவின் 169வது பிறந்த நாள் மற்றும் உலக சாரணர் சிந்தனை தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் கொழும்பு தேசிய சாரணர் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது சாரணர் தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள கேப்டன் பவல் பிரபுவின் சிலைக்கு பிரதமர் மலரஞ்சலி செலுத்தி தனது மரியாதையை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு உரையாற்றிய பிரதமர் சாரணர் இயக்கம் என்பது வெறும் பதவிகளை வகிப்பதல்ல, அது தயார் நிலையில் இருப்பதற்கும் பிறருக்கு உதவுவதற்கும் சேவை செய்வதற்கும் கிடைக்கப்பெறும் ஒரு உன்னதமான பயிற்சியாகும் என்று தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அதேவேளை பிறரை மதிக்கும் ஒழுக்கமான புத்திசாலித்தனமான ஸ்மார்ட் சாரணர்களாக சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் இதன் போது சுட்டிக்காட்டிய பிரதமர் மரம் நடுதல் மற்றும் நீர்நிலைகளை பாதுகாத்தல் போன்ற சூழல் நேய செயற்திட்டங்களூடாக பொறுப்புணர்வுடன் நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் பங்களிப்பு வழங்குமாறு சாரணர்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் சாரணர் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் கீழ் சில மாவட்டங்களுக்கு அடையாள ரீதியாக மடிக்கணனிகள் மற்றும் முதலுதவி பெட்டிகள் ஆகியன வழங்கி வைக்கப்பட்டன. அத்துடன் இலங்கை சாரணர் சங்கத்தின் பிரதம சாரணர் ஆணையாளர் சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார அவர்களினால் பிரதமருக்கு விசேட சாரணர் முத்திரை தொகுப்பும் நினைவு உரையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சப்புதந்தரி, சாரணர் சங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் நாட்டின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் வருகை தந்த பெருந்திரளான சாரண மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
අපිට ඒ ටෙක්නොලොජි තිබ්බ නැති ලෝකෙකුත් අපේ තාම මතකයක් තියෙනවානේ. புத்தளம் பகுதியில் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை கடத்தி கொலை செய்து அந்த வாகனத்தை கொள்ளையிட்டதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவரை புத்தளம் போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் புத்தளம் தில்லையடி ரத்மல் யாய பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவன் என தெரிவிக்கப்படுகிறது. நேற்று காலை புத்தளம் அடப்பண்ணாவில்லு பகுதியில் உள்ள வடிகான் ஒன்றிற்குள் ஆண் ஒருவரின் சடலம் காணப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். இதன்போது உயிரிழந்தவர் கடந்த 21ஆம் தேதி தனது முச்சக்கர வண்டியில் வாடகை பயணம் ஒன்றிற்காக சென்ற அப்துல் லத்தீப் என்ற 75 வயதுடையவர் என்பது கண்டறியப்பட்டது. இச்சம்பவத்தன்று இரவு 9:30 மணியளவில் சந்தேக நபர் உயிரிழந்தவரின் வீட்டிற்கு வந்து அவரை வாடகை பயணத்திற்காக அழைத்துச் சென்றுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முச்சக்கர வண்டியை கொள்ளையிடும் நோக்கில் சந்தேக நபர் சாரதியின் கழுத்து பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு சடலத்தை கீழே தள்ளிவிட்டு முச்சக்கர வண்டியை எடுத்து சென்றுள்ளார். பின்னர் புத்தளம் முல்லை வீடமைப்பு தொகுதியில் உள்ள தேவாலயத்திற்கு அருகில் சந்தேக நபர் முச்சக்கர வண்டியை கைவிட்டு சென்றுள்ளதுடன் போலீசார் அந்த வாகனத்தை கைப்பற்றியுள்ளனர். இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என்பதும் பணம் மற்றும் முச்சக்கர வண்டியை கொள்ளையிடுவதற்காகவே இந்த கொலையை செய்துள்ளதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் புத்தளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். களுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நாகசந்தி பகுதியில் கார் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி இடம்பெற்ற விபத்தில் சைக்கிளை செலுத்திய நபர் உயிரிழந்தார். அத்துடன் பின்னால் அமர்ந்து பயணித்தவர் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் களுத்துறை வடக்கு சமகிபுர வஸ்கடுவ பகுதியைச் சேர்ந்த 71 வயதுடைய இளைஞராவார். நேற்று காலை காலியிலிருந்து மருதானை நோக்கி சென்ற காலிகுமாரி விரைவு ரயிலுடன் மோதிய கேப் வாகனத்தில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த மூவர் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 22 மற்றும் 28 வயதுடைய 2 இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ரயிலில் மோதியதை அடுத்து குறித்த கேப் வண்டி சுமார் 50 மீட்டர் தூரம் வரை ரயிலால் இழுத்துச் செல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறித்த ரயில் கடவையில் முறையான பாதுகாப்பு கேட் பொருத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியங்களில் உள்ள கிரிக்கெட் விளையாடும் நாடுகளின் விசேட மாநாடு ஜப்பானில் நடைபெற்றது. ஜப்பான் கிரிக்கெட் சபை மற்றும் சர்வதேச கிரிக்கெட் சபை ஆகியன இணைந்து இதை ஏற்பாடு செய்திருந்தது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாடு ஜப்பானின் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்றது. ஜப்பானில் முதற் தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மாநாட்டில் கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தைச் சேர்ந்த 12 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சர்வதேச தர அந்தஸ்தை பெறுவது தொடர்பாகவும் ஜப்பான் போன்ற கிரிக்கெட் விளையாட்டில் வளர்ந்து வரும் நாடுகளின் கிரிக்கெட் விளையாட்டு மேலும் ஊக்குவிப்பது தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இந்நிகழ்வில் ஜப்பான் கிரிக்கெட் சங்கத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி அலெக்ஸ் மியாஜி மற்றும் ஜப்பான் கிரிக்கெட் சங்கத்தின் ஆலோசகரும் மற்றும் ஜப்பான் கிரிக்கெட்டின் தூதுவருமான பிரியந்த காரிய பெரும மற்றும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்துக்கு பொறுப்பான பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். அதே நேரம் இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து நடத்தி வரும் T20 2020 உலகக்கிண்ண தொடருக்கு பிரதிநிதிகள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதேபோன்று ஜப்பானில் கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இலங்கை எடுத்து வரும் முயற்சிகளுக்கும் அவர்கள் நன்றிகளை தெரிவித்தனர். அக்குரேகுட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரையும் அவரது மனைவியையும் சுட்டு கொலை செய்த சம்பவம் தொடர்பில் நேற்று முன்தினம் அம்பலாங்கொட தெல்துவ பகுதியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய சந்தேக நபரை இவ்வாறு 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி கிடைத்துள்ளதாக ஓமாகம பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. நாவலப்பேட்டை பென்ரோஸ் தோட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக இடம்பெற்றது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு புண்ணியாக வாஜனம், விசேட யாகம், பூர்ணாகுதி என்பன இடம்பெற்று தொடர்ந்து கும்பநீர் ஆலயத்தை சுற்றி வந்து கலசங்களுக்கு நீரூற்றப்பட்டது. தொடர்ந்து ஊர் மக்களின் அரோகரா கோஷத்துடன் யாகம் வளர்க்கப்பட்டு கும்பநீர் முத்துமாரி அம்மனுக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தனர்.
வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக வல்லுநர்களுக்கான ஊடக வலையமைப்பு வரவேற்பு நிகழ்வில் 175க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியல் வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் முக்கியமான தேசிய முன்னுரிமைகள் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் அமைச்சின் நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகளை வழங்குவதில் ஊடகவியலாளர்கள் வழங்கும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை அங்கீகரித்து பாராட்டு வழங்குவதற்காக இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வில் உரையாற்றிய வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் வளமான தேசம் அழகான வாழ்வு என்ற கொள்கை கட்டமைப்பில் வெளிப்படுத்தப்பட்ட தேசிய தொலைநோக்கு பார்வையை முன்னேற்றுவதற்கான உறுதிப்பாட்டை பொது தொடர்பு மற்றும் பொறுப்பான ஊடகங்கள் ஆற்றும் ஆக்கப்பூர்வமான வகிபாகத்தின் மூலம் நாட்டின் முன்னேற்றமும் உலகளாவிய நிலைப்பாடும் வலுப்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். 2025 ஆண்டில் இலங்கை 2.38 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருவாயை பதிவு செய்தது. இதன் மூலம் நாடு 3.2 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்டியது. அதேவேளை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனுப்பிய பணம் 7.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியது. மொத்தம் 11 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை நாடு பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கையின் உலகளாவிய பிம்பத்தை வடிவமைப்பதில் ஊடகங்களின் பங்கை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இலங்கை எக்ஸ்போ 2026 உள்ளிட்ட முக்கிய முயற்சிகளுக்கும் தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்குமாறும் இதன்போது அழைப்பு விடுத்தார். ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு, பிரதமரின் ஊடகப்பிரிவு, அரசாங்க தகவல் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் அமைச்சரின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். எதிர்வரும் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் எவரோடும் சமரசம் செய்யாமல் தனித்து போராடுகிறோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நேற்று திருச்சியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எந்த இனத்திற்காக எந்த மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டதோ அந்த இனத்தின் மகன் அந்த மண்ணை ஆளுகிறது தான், அந்த இனத்தின் மகள் அந்த மண்ணை ஆளுவதுதான் மாநில உரிமைகளிலேயே மிக முதன்மையான உரிமை. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு வேலூர் நீலாங்கரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவாளர்களையும் கட்சியின் முக்கிய அங்கத்தவர்களையும் சந்திப்பதற்காக கட்சியின் தலைவர் விஜய் இன்று விஜயம் செய்திருந்தார். அங்கு உரையாற்றிய விஜய் இவ்வாறு தெரிவித்தார். என்ன சார், டெல்லியில் ஏதாவது நிற்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. எந்த எலெக்ஷனை எப்படி டீல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும். ஈரானில் கடந்த மாதம் நடைபெற்ற போராட்டங்களின் போது நிகழ்த்தப்பட்ட கொடூரமான ஒடுக்குமுறைகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் அந்நாட்டு மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஷெரீப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல கல்வி நிறுவனங்களில் திரண்ட மாணவர்கள் சர்வாதிகாரி ஒளியட்டும் போன்ற முழக்கங்களை எழுப்பி பேரணிகளை நடத்தினர். இந்த போராட்டங்களின் போது அரசு ஆதரவாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஆங்காங்கே மோதல்கள் வெடித்தன. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் நாட்டை விட்டு விலகி செல்வதன் காரணமாக தற்போது நிலவும் பலத்த மழை நிலைமை படிப்படியாக குறைவடைந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சப்ரகம மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் அம்மந்தோட்ட மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஐசிசி ஆடவர் 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இலங்கை அணி பங்கேற்கும் முதலாவது போட்டி நேற்று நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி 51 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. பிற்பகல் 3 மணிக்கு கண்டி பல்லைக்கல சர்வதேச மைதானத்தில் ஆரம்பமான இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 146 ஓட்டங்களை பெற்றது. இங்கிலாந்து அணி சார்பில் பில் சோல்ட் 62 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்று
பெற்றுக் கொடுத்தார். இலங்கை அணி சார்பில் பந்து வீச்சில் துனித் வெள்ளாலகை 3 விக்கெட்டுகளையும், மகேஷ் தீக்ஷன் 2 விக்கெட்டுகளையும், டில்ஷான் மதுஷங்க் 2 விக்கெட்டுகளையும், துஷ்மந்த சமீர 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். இதன்படி 147 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 16.4 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 95 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது. இது இலங்கைக்கு எதிராக இங்கிலாந்து அணி தொடர்ச்சியாக பெற்ற 12வது 20-20 வெற்றியாகும். அத்துடன் இலங்கை அணி 95 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தமையானது சொந்த மண்ணில் பெற்ற 2வது குறைந்த ஓட்ட எண்ணிக்கையாக கருதப்படுகிறது. மேலும் இப்போட்டியானது 20-20 உலகக்கிண்ண போட்டிகளில் இங்கிலாந்துக்கு எதிராக இலங்கை பெற்ற 6வது தோல்வியாக பதிவாகியுள்ளது. இன்றைய போட்டியுடன் உலகக்கிண்ண போட்டிகளில் இரு நாடுகளுக்கும் இடையில் 7 போட்டிகள் நடைபெற்றுள்ளன. இதில் இலங்கை ஒரே ஒரு போட்டியில் மாத்திரமே வெற்றி பெற்றுள்ளது. 2012 உலக கிண்ணத்திற்கு பிறகு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இலங்கையினால் இங்கிலாந்தை வீழ்த்த முடியாமல் போனதுடன் 14 வருடங்களுக்கு பின்னர் வெற்றி எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இம்முறையும் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளது.